வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு எம்டி சால்னா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது கூட ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் உள்ள முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை பேஸ்ட்டாக அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு இப்போ ஒரு குக்கரில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. சால்னானாலே வந்து எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரு அன்னாசி பூ, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, அப்புறம் கடல் பாசி கொஞ்சம், பட்டை ஒரு சின்ன துண்டு, பெருஞ்சீரகம் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுக்கலாம். இது பொரியும் போதே வந்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் சீவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 3 பல்லாரி வெங்காயத்தை இதை மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம வெங்காயத்தை தவிர வேறு எந்த காய்கறிகளும் சேர்க்க போகிறதில்ல. அதனால வெங்காயம் கொஞ்சம் அதிகம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலரில் வேகணுங்கிற அவசியம் இல்லை, வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தவுடனே நம்ம ஒரு 2 தக்காளி பழத்தை சின்னதாக கட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுட்டு அதை ஆட் பண்ணிடுவோம். தக்காளி பழம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மசிய வேகட்டும். இப்போது வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. அடுத்து நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன், ஏன்னா கலர் அப்போ அழகாக இருக்கும். அதுக்காக மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே வதக்கி விடுங்க. அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து நல்லா இந்த எண்ணெயோட ஃப்ரை பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே அந்த சால்னா டேஸ்ட்டே இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப மெனக்கிடணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அந்த சால்னாவை. இப்போ இதையும் வந்து நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இந்த சால்னா வைக்கிறதுலே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது. ஒவ்வொரு பொருளையும் நிதானமாக நம்ம வதக்கி செஞ்சோம்னாலே அந்த சால்னா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை எல்லாம் மாறிடுச்சு. இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவு கரைச்சி அந்த மாவு தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் தெளிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க விடணும். கடலை மாவு தண்ணி ஊற்றின உடனே வந்து கொஞ்சம் நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து கொதிக்க தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடலை மாவு ஊற்றின உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாகும் நம்மளுக்கு தண்ணி வந்து. அதனால் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக விட்டுக்கோங்க, இல்லாட்டா பிறகு கட்டியாக ஆயிரும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம தேங்காய்லாம் ஆட் பண்ணுவோம், அதனால் சரியாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இடையில வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா எண்ணெய்லாம் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு நல்லா கொதித்து சூப்பராக வந்து வாசனை மாற ஆரம்பிச்சிச்சு, கடலை மாவு வாசனை. இப்போ வந்து நம்ம இந்த நேரத்தில் தேங்காவை ஆட் பண்ணிடலாம். இந்த குழம்புல வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு அந்த குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தேங்காவும் முந்திரியும் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் பத்துமான்னு பார்த்துட்டு நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா கிளறி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு மூடி போட்டு மூடி. அப்போ தான் வந்து உங்களுக்கு குழம்பு, இந்த சால்னா குழம்பு பொறுத்தளவில் எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்கிறோம் அந்த அளவுக்கு தான் அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கொதிக்க குழம்போட டேஸ்ட் வந்து கூடிக்கிட்டே போகும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. சால்னா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். சிம்மிலேயே வச்சு கொதிக்க விடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வந்து சூப்பராக கொதிச்சிருச்சு. நல்ல ஒரு கால் மேலேயே ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து இப்போ தான் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் வேணால் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம சிம்மிலேயே வைக்கலாம். எனக்கு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்கிறதுனால நான் இதோட ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து இன்னும் எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வைக்கலாம். இது வந்து ஸ்டவ்வில் வைக்க வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து பரோட்டாவில் வந்து எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால குழம்புல வந்து ஓரளவு கம்மியாக தான் சேர்த்தேன். நான் ஊற்றின அளவே அதிகம்னு தான் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் வந்து நம்ம இதை விட அதிகமாக ஊற்றினா தான் வந்து நம்ம கடையில் உள்ள மாதிரி ஒரே எண்ணெயாக மிதக்கும் மேலே. உங்களுக்கு வந்து இந்த இதே சரியாக இருக்கிறதுனால இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பன் பரோட்டாவும் சால்னாவும் இன்றைக்கி வச்சு சாப்பிட போகிறேன். இதை வந்து இப்போது இதில் எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து பரோட்டாவும் சால்னாவும் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.